ஹாய் ப்ரோ, வணக்கம். கேஎல் வெல்சியம் பார்த்துக்கலாம். டிஎர் முடிச்சாச்சு. அடுத்து கேஎல் பார்த்துக்கலாம். கேஎல் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் போர்டு விட ஏ போர்டு 1 அல்லது சைபர் அப்படிங்கிறத செலக்ஷன் பண்ணியிருக்கு. போர்டு கிறிஸ்டின் எனக்கு கிடைச்சது தான். அப்போ ஏ போர்டு 1 சைபர். அப்போ ஏபியை மட்டும் முதல்ல மார்க் பண்ணுறேன். அது நீ டபுள்ஸ் கொடுக்க போகிறான்னு தெரில. ஏ போர்டு சைபர் 1 அதிகபட்சம் எனக்கு வரணும். ஏன்னா என்னோட கேசிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு இதில் ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டும். இதை அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அங்கே தான் நம்மளோட டேலண்ட்டு. இந்த வீடியோ முழுசாக முடிக்கிறப்ப ஃபைனலில் ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மார்க்கிங் போட்டுக்கிறேன். வேறு எங்கேயா இருக்கா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போர்டு இன்றைக்கி 0 அல்லது 1 வரணும். 100% ஸ்ட்ராங் நான் சொல்லிட்டேன். அப்போ ஏபி யார் யார் இருக்காங்கன்னா 11 10 சைபர் 3 15 சைபர் 6 12 சைபர் 8. இப்போ 0க்கு பார்த்தீங்கன்னா 08 06 03 3 ஏபி தான் இருக்குது ட்ரிக்கில். 1ன்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னாக்க 10 11 12 15. இப்போ இதுக்கு நான் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்னா ஜீரோவுக்கு தான் நான் கொடுக்கணும். ஆக்சுவலாக 0 1 ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியலையே. அப்போ ஏபி மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ 0 எடுத்தால் நல்லா பார்த்துங்க. 0 எடுத்தால் 08 06 03 ஏபி. ஓகே. 1ன்னு எடுத்தாச்சுன்னா 10 11 12 15 4 ஏபி. அப்போ 0க்கும் 4 ஏபி கிடைக்கும், 1க்கும் 4 ஏபி கிடைக்கும். அப்போ ஏபி இதுன்னு எடுத்தாச்சு. எந்த ஏபி எடுத்தால் 3 டிஜிட் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 0 1ங்கிறது மட்டும்தான் நான் ஏ போர்டை வச்சு கெஸிங் எடுக்கிறேன். இப்போ 0க்கு 3 டிஜிட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சைபர் 35 சைபர் 34 சைபர் 87. அதாவது 0 ஏ போர்டு வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற கான்செப்ட் இது. சைபர் 13 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குல்ல, இது அன்ஃபேமிலி நம்பர், நான் எடுக்க மாட்டேன், அதனால் அதை கேன்சல் பண்ணிடுவேன். சைபர் 82 இது ஃபேமிலி நம்பர். ஓகே. எனக்கு வேறு இந்த இடத்துல 0 வச்சு ஏ போர்டு வச்சு வேறு பேர் இல்லைல்ல. ஓகே. இப்போ சைபர் வந்தால் என்ன 3 டிஜிட் வரப்போகுது, அது கூட யார் யார் வரும்னு கேட்டிங்கன்னா சைபர் 34 ஓகே, சைபர் 35 ஓகே, சைபர் 87 ஃபேமிலி நம்பர், சைபர் 82 ஃபேமிலி நம்பர். சைபர் ஏ போர்டு வந்தால் இந்த அதிகபட்சமான 4 3 டிஜிட் கிடச்சிருக்கு. ஓகேயா? அதே மாதிரி ஏ போர்டு 1ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், அங்கே நான் ஃபேமிலியை செட் பண்ணணும். யாரை செட் பண்ணுறேன், எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல 103 இருக்குது. இது அன்ஃபேமிலி நம்பர், நான் எடுக்க மாட்டேன். அது ரிசல்ட்டே வந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் ரிஜெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நிறைய வினிங் நான் இழந்திருக்கேன். இதில் இருந்தாலும் என்னோடய ஃபார்முலா மெத்தடில் நான் எடுக்க மாட்டேன், அதனால் அதை கேன்சல் பண்ணுறேன். அடுத்த 155 டபுள்ஸ் வருமா தெரில, பார்ப்போம். அடுத்து இங்கே இருக்குது 122. என்ன டபுள்ஸ் ஓவராக காட்டுது. 139 ஃபேமிலி நம்பர். ஓகே, செலக்டட். 103 வராது. 155 டபுள்ஸ் வந்தால் வரலாம். அப்படி இல்லைன்னா போர்டு மாறிச்சுன்னா வேணால் 615 வேணால் அது வரலாம். 615 இஸ் ஃபேமிலி நம்பர். செலக்ட். இன்றைக்கி அவன் நேற்று 430 420. அப்போது ஒரே நம்பர் தான் ரொம்ப சிம்பிளாக அறிக்கிருக்காங்கிறப்போ ஒரு டபுள்ஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனிச்சுங்க. ஏன்னா எந்தெந்த நம்பர் வருங்கிறது உங்களுக்கு லைவாக மார்க் பண்ணி காட்டிட்டேன். நம்ம டபுள்ஸ் வராதுன்னு நினைப்போம், வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக விளையாடணும், ரொம்ப பொறுமையாக விளையாடணும். இப்போ ஃபைனலிஸ்ட்டாக நான் கொடுக்குற இன்றைக்கி கேளுக்கு நான் எதை செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நம்பர் அதிகபட்சம் செலெக்ஷன் பண்ணுவேன். 2 பேர். 2 பேரில் யாரை கொடுக்கலான்னா 15ங்கிற ஒரு நம்பர். இது ஒன்று ஓகேயா? 40 41 சைபர் 1 சைபர் 1 மட்டும் தான் கொடுக்குறேன். அங்கே 13 அன்ஃபேமிலி நம்பர் வராது.
இப்போ இந்த 2 பேர் தான் கொடுக்குறேன். 3 டிஜிட் வந்து இன்னும் நான் அனலைஸ் பண்ணணும். அது என்னோடய ட்ராவல் பண்ணுற என் குரூப் மெம்பர்ஸுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னும் நான் ஃபைனல் பண்ணணும். ஏன்னா இது நிறைய வேலைகள் இருக்குது. கெஸ்ஸிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேர் நம்பர் அப்படிங்கிறது 2 பேரை கொடுத்து நிப்பாட்டுறேன். 3 டிஜிட் நான் ஃபைனல் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேவைப்படும். அது என்னோடய குரூப் மெம்பர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மணிக்கு மேலே நான் கொடுத்துருவேன். டியர் ஆல்ரெடி கொடுத்துட்டு கேஎல் வந்து 2 மணிக்கு மேலே நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ இது வந்து என்ன 3 டிஜிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உட்காந்து தேடணும். இது ஃபைல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் தேடி தான் நான் ஒன்றாந்து உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியும். 2 மணிக்கு வரும் ஃபைனல். ஓகே, பாய். Mm-hmm.